Hello friends, I am Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissist and codependent relationshipல narcissists abuser-ஆவும் codependents victims-ஆவும் ரோல்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் விக்டிம் ரோல் ப்ளே பண்ணுற கோடிபெண்டன்ஸ் எப்படி நார்சிசிஸ்டிக்காக மாறுவாங்கங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டில் வளர்ந்த கோடிபெண்டன்ஸ் கிட்ட லேர்ன்டு பிஹேவியராக சில அன்ஹெல்த்தி பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகியிருக்கும். கோடிபெண்டன்ஸ் இண்டிவிஜுவேட் ஆகாததால் செல்ஃப் ரியலைசேஷன் இருக்காது, செல்ஃப் டிஃபைன் பண்ணிக்கிற கெப்பாசிட்டியும் இருக்காது, தன்னோட ஃபீலிங்ஸையும் நீட்ஸையும் செல்ஃப் ஐடென்டிஃபை பண்ணுற கெப்பாசிட்டியும் இருக்காது, செல்ஃப் எஃபிஷியன்சியும் செல்ஃப் கேரும் 0 லெவலில் இருக்கும். செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் ரொம்ப லோ லெவலில் இருக்கும். பவுண்ட்ரிஸ் ரொம்ப வீக்காக இருக்கும். எக்ஸ்டர்னல் வேலிடேஷனை எதிர்பார்ப்பாங்க. தனிமைக்கு பயப்படுவாங்க, ரிலேஷன்ஷிப் ரிஜெக்ஷன்ஸ்க்கும் பயப்படுவாங்க. பீப்புள் ப்ளீஸராக இருப்பாங்க. டாக்ஸிக் ஃபேமிலி சிஸ்டம்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக மேரேஜை ஃபைனல் ஆப்ஷனாக வச்சுருப்பாங்க. ஜென்ரலாக நார்சிசிஸ்ட் மாதிரியே கோடிபெண்டன்ஸ்க்கும் சைல்ட்ஹுட் ட்ராமானால் ஏற்பட்ட அன்ப்ராசஸ்டு வூண்ட்ஸ் ஹீல் ஆகாமல் அப்படியே இருக்கும். நார்சிசிஸ்ட் மாதிரியே கோடிபெண்டன்ஸும் லைஃப்பை ஃபேண்டசைஸ் பண்ணுவாங்க, அதாவது கற்பனை பண்ணுவாங்க. நச்சுகளும் கோடிபெண்டன்ஸோட அந்த ஃபேண்டசியை பூஸ்ட் பண்ணி தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிப்பாங்க. பேசிக்காக நார்சிசிஸ்ட் தன்னோட சப்ளைக்காக விக்டிம்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி கோடிபெண்டன்ஸும் தன்னோட வேல்யூவை ஃபீல் பண்ணுறதுக்காக நார்சிசிஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அன்ஹெல்தி பிஹேவியர் பேட்டர்ன் இருக்கிற கோடிபெண்டன்ஸ் மெரைட்டல் ரிலேஷன்ஷிப்குள்ளே என்டர் ஆகும்போது ரேராக ஒரு சிலருக்கு ஹெல்த்தி லைஃப் பார்ட்னர் அமைவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் பாசிட்டிவாக மூவ் ஆகும். ஆனால் பெரும்பாலான கோடிபெண்டன்ஸோட மேரேஜ் லைஃப் அன்ஃபார்ச்சுனேட்லி டாக்ஸிக் மேரேஜில் போய் முடியும். பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கிடைக்காத வேலிடேஷன் இந்த நார்சிசிஸ்டிக் லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்து கிடைக்கும்னு நம்புவாங்க. மேரேஜ் லைஃப்பில் கோடிபெண்டன்ட் தன்னோட செல்ஃப் எஸ்டீமை உணர்றதுக்கு நார்சிசிஸ்டிக் லைஃப் பார்ட்னரை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அவங்களோட அப்ரூவலுக்காக தன்னை மொத்தமாக அவங்கக்கிட்ட அர்ப்பணிச்சிடுவாங்க. நார்சிசிஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது மூலமாக தன்னை செல்ஃப் வேலிடேட் பண்ணிப்பாங்க. கோடிபெண்டன்ட்க்கு சைல்ட்ஹுட்டில் டெவலப் ஆன அந்த அன்ஹெல்த்தி பிஹேவியர் பேட்டர்ன் படி நார்சிசிஸ்டோட அட்டென்ஷனை கெயின் பண்ணுறதுக்கு எல்லா வகையிலையும் இவங்க எஃபர்ட்ஸ் போடுவாங்க. நார்சிசிஸ்ட்டை திருப்திப்படுத்துறது மூலமாக கோடிபெண்டன்ஸ் வேர்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது லிட்ரலி நார்சிசிஸ்ட்டுக்கு சப்ளை கொடுக்குற விக்டிமாக இருக்கிறத தன்னோட வேர்த்தினஸ் அப்படின்னு கோடிபெண்டன்ஸ் நம்புவாங்க. நார்சிசிஸ்ட்டுக்கு தேவைப்படுற சப்ளையை கொடுக்கறது மூலமாக அவங்களோட அன்பையும் அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டையும் சம்பாதிக்க முடியும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ட்ரெயிட்னால் நார்சிசிஸ்டோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும்னு நினப்பாங்க. ஒரு கட்டத்தில் நார்சிசிஸ்ட் அவங்கள டீவேல்யூ பண்ணும்போது, ஹர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் ஆழமான இமோஷ்னல் இன்ஜுரி ஏற்படும். மேரேஜை அவங்களோட கடைசி எஸ்கேப் ஆப்ஷனாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கடைசி ஆப்ஷனும் ஃபெயிலர் ஆகிட்டதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. கோடிபெண்டன்ஸோட அந்த ரிலேஷன்ஷிப் அடிக்ஷன்னாலையும் தனிமை பயத்தினாலையும் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விடவும் மாட்டாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்போட ஆக்சுவல் டைனமிக்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பக்குவமும் தைரியமும் இல்லாததால் எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு யோசிப்பாங்க. அந்த ஸ்டேஜில் அப்யூசிவாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நச்சுகள் மேலே கோவத்தையும் ஆத்திரத்தையும் வெளிப்படுத்துவாங்க. செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக நார்சிசிஸ்ட்டை கவுண்டர் அப்யூஸ் பண்ணுவாங்க. கவுண்டர் அப்யூஸ் மூலமாக நார்சிசிஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்களோட எம்பத்தி லெவல் டோட்டலாக டவுன் ஆகிடும். நார்சிசிஸ்ட்டை அப்படியே மிரர் பண்ணுவாங்க. ரொம்ப ரூடாக ரூத்லெஸ்ஸாக பிஹேவ் பண்ணுவாங்க. 2 பேருக்கும் நடுவில் கண்ட்ரோல் வார் நடக்கும். நார்சிசிஸ்டோட தொடர் தாக்குதல்னால இவங்க மேலும் இரிட்டேட் ஆகி கத்துவாங்க, திட்டுவாங்க, அவங்கள தாழ்த்தி பேசுவாங்க, நிந்திச்சு பேசுவாங்க, லிட்ரலி அடிக்கவும் செய்வாங்க.
நார்சிசிஸ்ட்டை பல வகையில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. லிட்ரலி அவங்களும் நார்சிசிஸ்ட் மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க. கிராண்டியோஸ் அண்ட் மெலிக்னன்ட் நார்சிசிஸ்டிக் அபியூஸ் விக்டிம்ஸ்க்கு இந்த தாக்கம் அதிகமாகவே இருக்கும். விக்டிம் மைண்ட் செட்டில் இருந்த கோடிபெண்டன்ஸ் ப்ரொஃபஷனல் விக்டிம் ரோலை அடாப்ட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் விக்டிமாக மாறுற இவங்களோட ஐடென்டிட்டியும் எக்ஸிஸ்டன்ஸும் முழுமையாக அந்த விக்டிம்ஹுட்டை சார்ந்து டெவலப் ஆகும். ஸோ அந்த விக்டிம்ஹுட்டையே தன்னோட ஐடென்டிட்டியாக மாற்றிக்கிட்டு அப்யூசிவ் பேட்டர்னை டெவலப் பண்ணுவாங்க. நார்சிசிஸ்டோட டூல்ஸை யூஸ் பண்ணி அவங்களையே அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டூல்ஸை பாதுகாப்பாக யூஸ் பண்ணுற அளவுக்கு கோடிபெண்டன்ஸ்க்கு பக்குவம் இருக்காது. ஸோ அப்யூசரை விட ரொம்ப க்ரூயலாக அட்டாக் பண்ணுவாங்க. நார்சிசிஸ்ட் மேலே வஞ்சத்தோடையும் வெறுப்போடையும் ஈவு இறக்கம் இல்லாமல் நடந்துப்பாங்க. நார்சிசிஸ்ட்டை விட வயலண்ட்டாக நடந்துப்பாங்க. இம்பல்சிவாக பிஹேவ் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸில் அவங்களோட கிட்ஸையும் அப்யூஸ் பண்ணுவாங்க. கோடிபெண்டன்ஸ்க்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் அடிக்ஷன்னால் நார்சிசிஸ்ட் கூட விக்டிமாக தொடர்ந்து வாழறதுக்கான ப்ரொஃபஷ்னல் ஸ்கில்லாக இந்த அப்யூசிவ் பேட்டர்னை டெவலப் பண்ணிப்பாங்க. அப்யூஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கான மற்ற வழிகளை எல்லாம் தள்ளி வச்சுட்டு ப்ரொஃபஷ்னல் விக்டிமாக இருக்கிறத சேஃபஸ்ட் ரோலாக சூஸ் பண்ணுவாங்க. இந்த அப்யூஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு தேவைப்படுற ஹெல்ப் கிடைச்சாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே போகிறதுக்கு பயந்துக்கிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆபத்தான செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் ரோலை அடாப்ட் பண்ணுறத விக்டிம்ஸ் அவாய்ட் பண்ணணும். விக்டிம்ஸ் அப்யூசரை கவுண்டர் அப்யூஸ் பண்ணும்போது அந்த விக்டிமும் அப்யூசராக ஆயிடுவாங்க. நார்சிசிஸ்டோட பிரதிநிதியாக ஆயிடுவாங்க. இதை தான் நார்சிசிஸ்டிக் கண்டேஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்சிசிச தொற்று இல்லைன்னா நார்சிசிச பிரதிநிதித்துவம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. நார்சிசிஸ்டிக் அப்யூஸ் சர்வைவர்ஸ் விக்டிம் ரோலை தன்னோட வாழ்வாதாரமாக தேர்ந்தெடுக்கும் போது நார்சிசிஸ்டோட பிரதிநிதியாக மாறி நார்சிசிஸ்டாகவே வாழ தொடங்குவாங்க. சர்வைவல்காக நார்சிசிஸ்ட் கிட்ட மட்டும் இந்த ரோலை ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். தன்னோட பிஹேவியரை 2 வகையாக பிரித்து நார்சிசிஸ்ட் கிட்ட அப்யூசிவாகவும் மற்றவங்க கிட்ட நாகரிகமாகவும் நடந்துக்கிற கெப்பாசிட்டி தனக்கு இருக்குது அப்படின்னும் இவங்க நம்புவாங்க. நார்சிசிஸ்ட் மாதிரியே இந்த அப்யூசிவ் கேரக்டரை தான் நினச்சபடி ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி தனக்கும் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இது எல்லாமே அந்த விக்டிமோட ஒரு இல்யூஷன், தவறான நம்பிக்கை. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அப்யூசிவ் பிஹேவியரை அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவங்களுக்கே தெரியாமல் ரொம்ப இம்பல்சிவாக இந்த அக்ரெசிவ் பிஹேவியரை எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு தடவை விக்டிம் அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அந்த அப்யூசிவ் பேட்டர்ன் அவங்களோட நார்மல் பேட்டர்னாக மாறிடும். அதுக்கப்புறம் அவங்களோட சிச்சுவேஷனை ஜஸ்டிஃபை பண்ணுற விதமாக விக்டிம்ஹுட்டை செல்ஃப் டிஃபென்ஸாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி தான் சர்வைவல்காக நிறைய விக்டிம்ஸ் நார்சிசிஸ்டிக்காக மாறிக்கிட்டு இருக்காங்க. நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக்காகி இருக்கிற கோடிபெண்டன்ஸ் குழந்தைகளோட நன்மைக்காக அப்படின்னு காரணம் சொல்லி ப்ரொஃபஷ்னல் விக்டிம் ரோலை சூஸ் பண்ணுறதால நார்சிசிஸ்ட்டை கவுண்டர் அப்யூஸ் பண்ணி தானும் நார்சிசிஸ்டிக்காக பிஹேவ் பண்ணுறாங்க. அதை பார்த்து வளர்கிற அவங்களோட குழந்தைகளும் நார்சிசிஸ்டாக மாறுறத பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நார்சிசிஸ்டிக் பேரண்ட் மாதிரியே தன்னோட பிள்ளைகளும் மாறிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரி தான் என்பிடி தொற்று பரவுது. நச்சுகளோட எண்ணிக்கை அதிகரிக்குது. அப்யூசிவ் என்விரான்மெண்ட் அப்யூசர்ஸையும் கோடிபெண்டன்ட் விக்டிம்ஸையும் உருவாக்கும். அப்படி உருவாகிற கோடிபெண்டன்ஸ் மேக்ஸிமம் டாக்ஸிக் மேரேஜில் போய் ஸ்டக் ஆகிடுறாங்க. அவங்களோட கோடிபெண்டன்சி ட்ரெய்ட்ஸ்னால இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வர்றதுக்கான முடிவை எடுக்காமல் ப்ரொஃபஷ்னல் விக்டிம்ஸாக மாறிடுறாங்க. அவங்களோட குழந்தைங்க அப்யூசராகவோ இல்லை கோடிபெண்டண்ட்டாவோ மாறுவாங்க. இந்த ப்ராசஸ் லூப்பில் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களோட பிள்ளைங்க டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டில் வளரும்போது அப்யூசராகவோ இல்லைனா விக்டிம் மென்டாலிட்டி இருக்கிற ஒரு கோடிபெண்டண்ட்டாவோ மாறிடுவாங்கன்னு சொன்னால் அந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்காமல் அந்த குழந்தையோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி அந்த காரணம் உண்மைன்னு நம்பி எல்லா கோடிபெண்டன்ஸும் விக்டிமாக இருக்க ரெடியாக இருக்காங்க. அதாவது ப்ரொஃபஷ்னல் விக்டிமாகவே மாற ரெடியாக இருக்காங்க.
ஆக்சுவலி அவங்களோட ரிலேஷன்ஷிப் அடிக்ஷன் அவங்கள இப்படி ஒரு தப்பான முடிவை எடுக்க வைக்குதுங்கிற ஐடியாவே கோடிபெண்டன்ஸ்க்கு இல்லைங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நச்சுகளுக்கு தன்னோட டிஸார்டர் கண்ணுக்கு தெரியாமல் தான் பர்ஃபெக்டாக தான் இருக்கோங்கிற இல்யூஷனில் இருக்கிற மாதிரி கோடிபெண்டன்ஸும் தன்னோட ரிலேஷன்ஷிப் அடிக்ஷனை பற்றி தெரியாமல் இருக்காங்க. தன்னோட கண்ட்ரோலில் எதுவுமே இல்லைங்கிற ஒரு இல்யூஷனில் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையை மற்றவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்கங்கிற ஒரு இல்யூஷனில் இருக்காங்க. தன்னோட வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கு வழியே இல்லைங்கிற இல்யூஷனில் இருக்காங்க. எல்லாம் என்னோட விதின்னு சொல்லி விதி மேலே பழியை போட்டுட்டு ஒரு ஹோப்லெஸ் மைண்ட் செட்டில் ஸ்டக் ஆகி இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே உண்மை கிடையாது. நச்சுகள் எப்படி ஒரு அன்ரியலிஸ்டிக்கான உலகத்தில் ஸ்டக் ஆகி அதுலேருந்து வெளியே வர தயாராக இல்லாமல் அதுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி தான் கோடிபெண்டன்ஸும் இந்த மாதிரி ஒரு அன்ரியலிஸ்டிக் மைண்ட் ஸ்டேட்குள்ளே ஸ்டக் ஆகி அதிலிருந்து வெளியே வராமல் அதுக்குள்ளேயே வாழ தயாராக இருக்காங்க. கோடிபெண்டன்ஸ் தன்னோட அந்த அன்ஹெல்தி பேட்டர்னை உடைக்கிறத பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. பேத்தலாஜிக்கல் என்பிடிங்கிறது எந்த அளவுக்கு ஆபத்தோ அதே அளவுக்கு இந்த க்ரானிக் கோடிபெண்டன்சியும் ஆபத்தானது. இந்த ரியாலிட்டியை கோடிபெண்டன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும். நச்சுகளுக்கு அவங்களோட பிஹேவியர்னால் மற்றவங்க அழியறதை பற்றின எந்த அக்கறையும் கிடையாது, கவலையும் கிடையாது. ஆனால் கோடிபெண்டன்ஸோட நேச்சர் அது கிடையாது. தன்னோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அந்த அப்யூசிவ் பேட்டர்னை சூஸ் பண்ணிடுறாங்க. கோடிபெண்டன்ஸ்க்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லைங்கிறது மிகப்பெரிய தடையாக இருக்குது. ஆனால் உங்களை ஒரு கோடிபெண்டண்ட்டாக மாற்றின உங்களோட ஃபேமிலி கண்டிப்பாக உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கொடுக்காதுங்கிற உண்மையையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? உங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட் கிடைக்காம உங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆன மாதிரி உங்களோட கோடிபெண்டன்சினாலையும் உங்களோட பயத்தினாலையும் உங்களோட இன்செக்யூரிட்டிஸ்னாலையும் உங்களோட சப்போர்ட் கிடைக்காம உங்கள் குழந்தைங்களோட ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆகிட்டு இருக்குங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் மனசு வச்சா உங்களோட இந்த பயத்தை உடைச்சிக்கிட்டு உங்களால் வெளியே வர முடியும். உங்களை நீங்களே ரீபேரண்டிங் பண்ணி உங்களோட இந்த அன்ஹெல்தி பிஹேவியர் பேட்டர்னை ஹெல்த்தி பிஹேவியர் பேட்டர்னாக மாற்ற முடியும். இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம்தான், ஆனால் முடியாத காரியம் கிடையாது. உங்களோட பேரண்ட்ஸ் அவங்களோட பெயினை உங்கள் மேலே கடத்தி விட்டா மாதிரி உங்களோட பெயினை தயவு செய்து நீங்கள் உங்கள் பிள்ளைங்க மேலே கடத்தாதீங்க. இப்படி ஒரு மென்டாலிட்டியோடு வாழறது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த வலியை ரத்தமும் சதையுமா நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்க. உங்களோட கிட்ஸ் அடல்ட் ஆன பிறகு அவங்க எப்படியாவது பொழைச்சிப்பாங்க அப்படின்னு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காது. உங்களுக்கு அடுத்து உங்களோட பிள்ளைகளும் இதே வலியை சுமந்துக்கிட்டு வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாயிடுவாங்க. ஸோ உங்களோட பயத்தை உடச்சிக்கிட்டு வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்கிறவங்க இந்த திருக்குறளை மனசில் ஏற்றிக்கோங்க. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். தனக்குத்தானே உதவி பண்ணிக்க தயாராக இல்லாதவங்களை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 கோடிபெண்டன்ஸ் அவங்களோட அந்த பயத்தை உடச்சிக்கிட்டு வெளியே வந்து இண்டிபெண்ட்டாக லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களால சாதிக்க முடியுதுன்னா அப்போ கண்டிப்பாக உங்களாலையும் சாதிக்க முடியும் தானே? யோசிச்சு பாருங்கள். ஒரு யானை தன்னோட பலத்தையே மறந்து ஒரு பாகனோட கண்ட்ரோலில் அந்த பாகன் சொல்கிற வேலைகளை செஞ்சுக்கிட்டு வாழற மாதிரி தான் நீங்களும் மற்றவங்களோட கண்ட்ரோலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட பவர், உங்களோட தைரியம், உங்களோட கெப்பாசிட்டி இது எல்லாத்தையும் மற்றவங்களை டிஃபைன் பண்ண விடாதீங்க. நீங்கள் யார், உங்களோட தகுதி என்ன, உங்களோட பலம் என்னங்கிறதையெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உங்களோட கோடிபெண்டன்சி இஷ்யூஸ்க்காக என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.